கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம பார்க்கலாம். Hallelujah. Before going to the word, so even tonight I want to bring சில testimonies கொடுத்திருக்கிறாங்க. I want to speak about it. இதுல முதல்ல கடந்த நாள்ல மண்டே ப்ரேயர் ஆன உடனே சிஸ்டர் ரெஜினா அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, ஆக்சுவலி அவங்க ஊருக்கு போயிருந்தாங்களாம். அவங்களுடைய அதை குறிச்சு வேர் ஷி மெட் சம் பீப்புள், அவங்க சொந்தங்கள் எல்லாம் பார்த்து ஷி ஷேர்ட் ஒரு டெஸ்டிமனி. எதனா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிமெம்பரிங் நம்ம சிஸ்டர் ரிச்சினாவுடைய அங்கிளுக்காக ஜபிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லங்ஸ் இஷ்யூ இருந்தது. ஸோ வி ஹேட் பீன் ப்ரேயிங் ஃபார் ஹிம். ஸோ கடந்த அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமான செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது என்னன்னா, அவங்க அங்கிள் இப்ப அந்த லங்ஸ் இஷ்யூல பூரணமாக அவர் சுகமாயிருக்கிறார். காட் ஹஸ் ஹீல்ட் ஹிம். அற்புதமான சுகம். அந்த அற்புதமான சுகம் எப்படி நான் சொல்றேன், எதை வச்சு சொல்றேன்னா, இன்னைக்கும் அவங்க அங்கிளுடைய லங்ஸ்ல ஒரு சில பார்ட் லங்ஸே இல்லையாம். there is no lungs. சில பீசஸ் இல்ல, சில பாடி லங்ஸ் பார்ட்டுகள் இல்லாம இஸ் மிஸ்ஸிங் டாக்டர் சொல்ல இருக்கிறாங்க. டாக்டர் ஆச்சரியம், லங்ஸ் பார்ட்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்குது. அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இவங்க எப்படி பிரீத் பண்றாங்க, எப்படி இவங்க ஹீல் ஆனாங்கன்னு தெரியல. Amen. He was in ICU. They release பண்ணிட்டாங்க. Now is hale and healthy. அதான். So இது why I'm telling na, God is so powerful and so awesome. லங்ஸ்ல சில பார்ட்ஸ் இல்லாம போனாலும் கர்த்தர் அவருக்கு சுகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். தட் இஸ் த பவர் ஆஃப் பிரேயர். ஆமென். Hallelujah. I am not denying. நாம தான் ஜெபம் இல்ல. God heard அந்த ஒரு எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, still God is seated on the throne. Still God is in the ministry of miracle. அற்புதம் செய்கிறதுல அவர் என்னைக்கும் நம்பர் 1 இருக்கிறார். அவர் பீட் பண்ணக்கூடிய யாரும் இல்லை. லங்ஸ் சில பகுதி இல்லாம இருந்தாலும் இன்னைக்கும் இயக்க வைத்து கொண்டிருக்கிறார். வாட் அன் அமேசிங் காட். அதே போல இந்த நம் ஜூம்ல இருக்கிற சிஸ்டர் மரியா, அவங்க மரியா வித்யா, அவங்களுடைய ஒரு சாட்சியை சண்டே சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, அவங்களுடைய மகள் சாரா, அவங்களுக்கு she was suffering from சைனஸ்ல சஃபர் பண்ணி கொண்டிருந்தாங்க. she was on அதுல கூட கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, ஜெபத்தை கேட்டவர் அவங்க மகளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். Amen. She's been healed out of sinus. இது அவங்க they have given their testimony. They are the witnesses. Amen. அது மாத்திரம் இல்ல, அவங்க மகள் கீழே விழுந்து ஒரு ஏர் கிராக் ஆனது கூட அது ஹீல் ஆயிருக்கிறதுன்னு சொன்னாங்க. தட் பவர்ஃபுல் இஸ் அவர் காட். அத்தனை மகிமை உள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு இட்ஸ் நாட் அபவுட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சிம்பிள் ஃபெய்த் அண்ட் சிம்பிள் பிரேயர். காட் கேன் பிரிங் அ பிக் ஹீலிங். ஒரு பெரிய அற்புதத்தை உங்க சரீரங்களை ரைட் நாவ் நீங்க இப்ப ஜெபிப்பீங்கன்னா, இஃப் யூ ஆர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் அதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா காட் வில் பிரிங் அ கிரேட் மிரக்கிள். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அது உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனி சிக்னஸ், எந்த காரியம் இருந்தாலும் இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். Father, once again we thank you or praise you. இந்த நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். May the precious name of Jesus, let every sickness, Lord, be gone in Jesus mighty name. ஆண்டவரே, டாக்டரால் முடியாதுன்னு சொன்ன அத்தனை வியாதிகளும் குணமாகட்டும். ஆண்டவரே, இல்லாத உறுப்புகள் உருவாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. We thank you and praise you. இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மகிமை உமக்குரியது. இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஐ அம் கெட்டிங் சோ மெனி மெசேஜஸ். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கு. எவ்ரிடே ஐ ட்ரை டு ஷேர் வித் யூ. உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாட் ஆல் ஐ காட். இந்த நாள்ல கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கொஞ்ச நேரம் ஐ வாண்ட் யூ டு ஷேர் கர்த்தருடைய வார்த்தையை. இந்த தேவன் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு ஜெனசிஸ் சாப்டர் 28. 28ஆம் அதிகாரத்துல
திருப்பி கொண்டு நீங்க அந்த 15ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்க ஒரு வார்த்தை இருக்கும். ஜெனசிஸ் சாப்டர் 28 and verse 15. அதுல தேவன் சொல்லுகிறது என்னன்னா, God speaks this word to Jacob, ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபா இல்லைன்னா ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபோடு சொப்பனத்துல ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. இங்க சொல்லுவாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Amen. Hallelujah. When God spoke this word, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாடி இந்த he was not sleeping ஏதோ தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பெட்ரூம்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழ்க்கையில படுத்துட்டல. பட் ஆக்சுவலி ஈசாக் அவங்க அப்பா he was a very rich man. அப்ப யோசித்து பாருங்க, அவங்களுக்கு நிறைய சொத்து இருந்தது. he would have got an own room, நல்ல ஒரு லக்ஸுரியா படுத்து தூங்குற ஒரு மனுஷன். இந்த சொப்பன் அவனுக்கு வரும்போது he was sleeping in the wilderness. வனாந்திரத்துல தலைக்கு தலகாணி கூட இல்லாம இந்த வனாந்திரத்துல அவன் என்ன பண்றாங்க, மணல்ல படுத்துட்டு இருக்கிறான். அந்த மணல்ல அவனுக்கு தலை வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால ஒரு கல்லை எடுத்து தலையணையா வைத்து அவன் அந்த இடத்துல படுத்து தூங்குகிறான். நல்ல யோசித்து பாருங்க, அந்த வனாந்திரத்துல அவன் டயர்ட்னஸ்ல தூங்கி இருக்கலாம். பட் அந்த தூக்கத்துல ஆண்டவர் அவனோட பேசுகிறதை நாம் பார்க்கலாம். இது எப்போ ஆண்டவர் பேசுறானா, ஹல்லேலூயா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய அண்ணனாகிய ஏசாவை அவன் ஏமாத்துகிறான். அவனுக்கு அவன் முதற் சேஷ்ட பாகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் ஒரு தந்திரமா என்ன பண்றான், இவன் அவங்க அப்பா கிட்ட இருந்து அதை வாங்கி கொள்ளுகிறான். அப்போ அவங்க அண்ணனுக்கு ஏசாவுக்கும் பயங்கரமா கோபம் வருது. சோ அந்த கோபத்தை அடக்கி கொண்டு எங்க அப்பா சாகட்டும் அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ ரெபேக்காலும் ஈசாக்கும் அவனை இங்க வேணாப்பா நீ போயிரு, நீங்க இருந்தீன்னா அவங்க அண்ணன் கொண்டு போட்டுருவான், அதனால நீ கொஞ்ச நாள் உங்க மாமா வீட்டுல போய் லாபான் வீட்டுல தங்குரு, சீரியாவுக்கு போயிருன்னு சொல்லி அனுப்புவாங்க. சோ அந்த அவங்க மாமா வீட்டுக்கு போகிற வழியில தான் இன்னைக்கு இருக்கிறது போல there was no mode of traffic. அவன் நடந்து போனான் தான் நினைக்கிறேன். as he was going, அப்போ அந்த நேரத்துல தான் என்ன பண்றாங்க, அவன் அந்த வனாந்திரத்துல அவன் படுத்து தூங்கும் போது இந்த சொப்பனத்தை ஆண்டவர் பேசுகிறார். So what I want to say is that God is still உங்க ஒவ்வொருவருக்கும் God as a miracle என்பதை மறந்துடாதீங்க. Amen. Everybody, நீங்க எல்லாம் just imagine யோசிங்க. Hallelujah. You are all, பைபிள் சொல்லுது, நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்ட, you belong to God ன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, நான் மாம்சமான யாவருக்கும் ஆண்டவராகிய தேவன், என்னால செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று ஆண்டவர் அங்க ஒரு கேள்வி கேட்பார். So what God is saying, இந்த வசனத்தின் மூலமா தேவன் என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா, God is a God of all flesh. உங்களுக்கு எனக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்குதுன்னா, then there is only one God, true God, living God. Hallelujah. அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆர் இன்னைக்கு இருக்கிறதுல பார்த்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Amen. He is the God eternal. There is no other God besides him. He is the true God, living God. அந்த தேவன் தான் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். Amen. இந்த தேவன் பரிசுத்த தேவன், righteous God, holy God, மகிமையுள்ள தேவன். Amen. ஹல்லேலூயா. ஓடி பயத்துல உயிரை காத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற யாக்கோபுக்கு அன்னைக்கு இரவுல தரிசனமாகி இந்த ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். I'm going to be with you. I'm going to be with you. Hallelujah. So if you have accepted, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுத்திருப்பீங்கன்னா, then God will surely, amen,
இந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாம், ஈசா, யாக்கோவோட தேவன் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய தாத்தாவாகி ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, நான் உன்னையும் உனக்கு பின் வருகிற உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்களை ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தபடினால God was looking at his own promise, own covenant. ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை நினைத்து இன்னைக்கு ஏசா யாக்கோபு ஓடிக்கொண்டிருக்கும் போது God remembered that covenant. அவனுக்கு என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா, அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க, நான் அவன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் காத்து கொள்ளுவேன், அவனை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் எல்லாம் உன்னோட கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆமென் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு கொடுத்த ஒரு இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக God is focused on bringing to pass that promise உங்க வாழ்க்கையில. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் நான் தைரியமாய் சொல்ல முடியும், ஆமென், God is still seated on the throne. அவர் அற்புதங்களை செய்கிற ஊழியத்துல இருக்கிறார். Still he is a miracle working God. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். நீங்க ஓடுகிறவர், you may be living in fear, you may be running in fear. ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், ஒரு தடையா இருக்கலாம், இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியோட இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ உங்க வாழ்க்கையில ஸ்லீப்லெஸ் நைட்டா இருந்திருக்கலாம். பட் ரிமெம்பர், கர்த்தர் என்ன பண்றார், உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். I believe God knew that Jacob is fleeing. அவன் ஓடுகிறது அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான், இங்க வர அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து தூங்க போகிறான், அவன் தேவனுக்கு தெரியும். That is the reason God was there. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈவன் ஜேக்கப் could before coming to that place, அந்த பெத்தேல் என்ற இடத்துக்கு வருவதற்கு முன்னாடியே God was there. Hallelujah. And God spoke to him. Amen. அப்போ நீங்க இருக்கிற இடத்துல, if you are a believer in Christ, if you call upon the name of Jesus, if you are a worship of the living God, நிச்சயமா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, God is there. நீங்க போகிற இடத்துக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு முன்னாடி இருப்பாரு. இல்ல, இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயே God is already there. Hallelujah. அந்த தேவனை நீங்க பார்க்காத உங்க பிரச்சனையும் பிசாசும் தடை பண்ணி இருக்கலாம். I pray tonight, தேவன் உங்க மனக்கண்களை திறப்பாராக. May you begin to see the wonderful God. தேவன் மகிமையுள்ள தேவனை நீங்க பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். May you have a vision of that God. இன்னைக்கு யாக்கோபுக்கு சொப்பனத்துல பேசினது போல இந்த இரவுல கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாராக, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாராக, உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பட்டும். May you see the goodness. தேவனுடைய நன்மையான காரியங்களை நீ வரப்போற நாட்களில பார்ப்பீர்களாக. உங்க சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். May the goodness of God உங்க வாழ்க்கையில செழிக்கட்டும் என்று நான் ஜெபித்து வாழ்த்துகிறேன். Hallelujah. God is not very far away from you. நீங்க இருக்கிற யாக்கோபு வருவதற்கு முன்பாகவே I believe God was there. அதனாலதான் அவன் எடுத்து அந்த படுத்து அந்த இடத்திலேயே கர்த்தர் அவனுக்கு, நீ இந்த இடத்துல இருக்கிற, I'm not going to, நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் சொல்ல. இந்த வனாந்திரம், வெறுமை, பயங்கரம், தனிமை, அந்த நேரத்துல God gave him a hope. அப்ப இந்த இரவுல கூட, hallelujah, it may be a fearful night, fearful situation, fearful காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். Tonight God wants to bring hope. God wants to bring a miracle. உங்க வாழ்க்கையில நன்மையும் அற்புதத்தையும் கர்த்தர் கொண்டு வர சித்தம் உள்ளவரா இருக்கிறார். Amen. Hallelujah. So don't be worried. Don't be glued with your problem. உங்க பிரச்சனைகளையே நீங்க glue ஆயிராதீங்க. Still God is seated on the throne. அவர் இன்னும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். Amen. God, என்னன்னா இதுல நல்ல கவனிங்க, God is watching over you. உங்களை கவனிக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்காகவே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். God is watching over you. உங்க மேல கவனமாக இருக்கிறார். உங்களை நினைத்து இருக்கிறாரு. Amen. And God wants to do a miracle in your life. Hallelujah. யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு யாக்கோபு இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது he was still in the wilderness. அவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he was there, சிரியாக்கு போகிறான், தன் மாமா வீட்டுல 20 வருஷம் இருக்கிறான். when he returned from அந்த திரும்பி அவன் பெத்தேலுக்கு வரணும்னு பிளான் பண்ணி அவன் கிளம்பி வருகிறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா amen, he became a very big wealthy man. amen, அவனுக்கு பரிவாரங்கள் உண்டானது, பிள்ளைகள் உண்டானார்கள். amen, 12 பிள்ளைகள் உண்டானார். 11 பிள்ளைகள் அங்கிருந்து வரும்போது வழியில ஒரு பிள்ளை பிறக்கிறான். 12 கோத்திர பிரபுக்கள் அவனுக்கு பிறந்தார்கள். ஹல்லேலூயா, thank you Holy Spirit. அந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயர் வச்சாரு. ஆமென். நல்லா யோசித்து பாருங்க. எங்கேயோ இருந்த யாக்கோபை ஆமென் ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்துவார். ஆனால் இன்னைக்கு இயேசு போதும்னு இருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? இயேசு எனக்கு வாழ்க்கையில இயேசு மாத்திரம் போதும்னு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாம இருப்பாரோ? அவர் நிச்சயமா செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு விரோதமாக அவங்க மாமா என்னென்னமோ திட்டம் பண்றான். அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் வாய்க்காமல போக பண்ணினார். ஏசா திட்டம் போட்டான் உயிரோடு இருக்கும்போது. அந்த ஊரை விட்டு ஓடும் போது அவன் சொல்றான், நான் எங்க அப்பா செத்த பிற்பாடு உன்னை கொன்னு போட்டுறான். நான் யாக்கோபு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசா யாக்கோபை கட்டிப்பிடிச்சு அழுகிறான். ஆமென். அவன் ஊருக்கு யாக்கோபு ஊருக்கு வந்த போது ஏசா தனியா போயிடுறான். நீ இங்கே இரு, நான் போறேன்னு சொல்லி போயிடுறான். ஆமென். that is God, that is our God. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவளை கூட ஆண்டவர் ஒண்ணு உங்களோடு சமாதானம் பண்ணுவாரு, இல்லைன்னா உங்களை விட்டு அகற்றி போடுவாரு. ஆமென். உங்க சத்துருக்களுக்கு முன்பாகவே பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவங்களுக்கு முன்பாகவே உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு, உங்களை உயர்த்துவாரு, உங்களை கனப்படுத்துவார். தட் இம்பார்ட்டன்ட். அவ்வளோ பெரியவர் நம்முடைய தேவன், அத்தனை மகிமை உள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. So don't worry about anything. God still is seated on the throne. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு அவர் அற்புதத்தை செய்ய முடியும்? Amen. Hallelujah. May God bless you. God be with you. தொடர்ந்து உங்களை நடத்துவாராக.